வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெஜிடபிள் போட்ட ஒரு சாம்பார் சாதம் ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் அது தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு காரக்கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பயும் போல தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் நல்லா சுட சுட வடிச்சிட்டு அதுல வந்து வெண்ணையும் போட்டு பாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது இனிமேல் தான் தாளிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம். அது கொஞ்சம் நல்லா காஞ்சிடுத்து தாளிக்கிறதுலாம் தாளிச்சுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு இதுலயே சேர்த்துடலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுது. நான் வந்து பீன்ஸ், கேரட், அவரைக்காய், குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நாம இப்ப காய் வந்து எண்ணெயில கொஞ்சம் வதக்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் வேகறதுக்கு. மூடி வச்சிருவோம், காய் வேகட்டும். சாம்பாருக்கு வறுத்துக்க வேண்டியதை பார்த்துடலாம். வரமிளகா, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், தனியா நல்லா 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது கூடவே வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 லவங்கம், அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து கசகசா, அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய், நான் கொப்பரை தேங்காய் சேர்க்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு வறுத்தது ஆறுனவுடனே தான் அரைக்க போறோம். அதுக்குள்ள அதே கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு சேப்பங்கிழங்கு கறி பண்ணிக்கலாம். இது கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி, வேக வச்சு தோலியெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி. சேப்பங்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் வந்து காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சாம்பாருக்கு வறுத்து வச்சது நல்லா ஆறிடுத்து அதை அரைச்சி எடுத்துட்டு வரலாம். நம்ம வந்து வறுத்ததை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ அதில் சேர்த்துடலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து எடுத்துட்ட அளவு கரெக்டா இருக்கும். ஸோ அதை அப்படியே சேர்த்துருவோம். மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணியை விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அரைச்ச விழுதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கரெக்டா இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம். இப்போ சாதம் வந்து ரெடியா இருக்கு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, 1 கப் அரிசி, ஒரு 3/4 கப்பு தோரம்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு அதுல சேர்த்துடலாம். நாம இந்த பக்கம் சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் இழுப்பக்கரண்டியில வச்சிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பை தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளவுதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தயிர் சாதம் தான் கலக்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து நல்ல சூடா இருக்கும் போது சாதம் அதுலயே வெண்ணையும் போட்டு பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து தயிர் 1 கரண்டி விட்டுருக்கேன். அதுல கொஞ்சம் மேலாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு மட்டும் தாளிச்சுக்கலாம். நம்முடைய தயிர் சாதமும் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு கறி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.